என்சிசி கேடட்ஸ் நாம் இன்றைக்கி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து பேசிக்கான விஷயம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எம்சிக்யூ வந்து சால்வ் பண்ணுறப்போ வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ வந்து ஒன் பை நான் வந்து பார்க்க போகிறோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து தமிழில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். இதை வந்து ரெண்டு தான் வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க. கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா வகைகள் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ரெண்டு தான் வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னா வந்து இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். இன்னொன்று வந்து மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னா வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து சப்கட்டிங் வந்து இருக்குது. இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை பேரழிவுகள் வந்து மொத்தம் வந்து 3 டைப் இருக்குது. மொத்தம் வந்து விண்டு ரிலேட்டட், வாட்டர் ரிலேட்டட், எர்த் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. விண்டு ரிலேட்டட் அப்படின்னா வந்து காற்று தொடர்பானது, வாட்டர் ரிலேட்டட் அப்படின்னா வந்து நீர் தொடர்பானது, எர்த் ரிலேட்டட் அப்படின்னா வந்து பூமி தொடர்பானது. அடுத்து வந்து நேச்சுரல் டிசாஸ்டரில் வந்து இப்போ இதில் வந்து ஒவ்வொரு கட்டிங்காக வந்து பார்க்க போகிறோம். நேச்சுரல் டிசாஸ்டரில் வந்து விண்டு ரிலேட்டட் காற்று தொடர்பாக வந்து என்னென்னலாம் வந்து டிசாஸ்டர் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸ்டாம் அப்படின்னா வந்து புயல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். டொர்னாடோ அப்படின்னா வந்து சூறாவளி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அடுத்து வந்து ஸ்டாம் சர்ஜ் அப்படின்னா வந்து புயலோட எழுச்சி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். கடினமான புயல் வந்து வீசும்ல அதை வந்து மீன் பண்ணுது. அடுத்து வந்து டைடல் வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து அலைகள் வந்து மீன் பண்ணுறது. இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டரில் விண்டு ரிலேட்டடாக வந்து உண்டாகிற இயற்கை பேரழிவு. அடுத்து வந்து வாட்டர் ரிலேட்டட் வந்து பார்க்க போகிறோம். இயற்கை பேரழிவில் வந்து நீர் சம்மந்தமாக வந்து என்னென்ன பேரழிவுலாம் வந்து நடக்கும் அப்படின்னா வந்து பிளட் அப்படின்னா வந்து வெள்ளம். அடுத்து வந்து க்ளவுட் பஸ்ட் அப்படின்னா வந்து மேகம் வந்து வெடித்து மழை வந்து நிறைய வந்து பெய்கிறது. அதுக்கடுத்து வந்து பிளாஸ் பிளட் அப்படின்னா வந்து திடீர் வெள்ளம் வந்து வர்றது. அடுத்து வந்து எக்ஸசிவ் ரெயின் அப்படின்னா வந்து அதிகமான மழை வந்து பெய்கிறது. அடுத்து வந்து டிராஃப்ட் அப்படின்னா வந்து வறட்சி. இதெல்லாம் வந்து நீர் சம்மந்தப்பட்ட இயற்கை பேரழிவுகள். அடுத்து வந்து எர்த் ரிலேட்டடாக இயற்கை பேரழிவுலே வந்து பூமி சம்மந்தமாக வந்து என்னென்னலாம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். எர்த்துக்குவேக் அப்படின்னா வந்து பூகம்பம். அடுத்து வந்து சுனாமி அப்படிங்கிறது வந்து சுனாமி ஆழிப்பேரலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அது. அடுத்து வந்து அவலாஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து பனிச்சரிவுகள். அடுத்து வந்து லேண்ட் சைட்ஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நிலச்சரிவு வந்து உண்டாகிறது. அடுத்து வந்து வல்கனிக் எரப்ஷன் அப்படிங்கிறது வந்து எரிமலையில் வந்து வெடிப்பு வந்து உண்டாகிறது. இதெல்லாம் வந்து எர்த் ரிலேட்டடு நேச்சுரல் டிசாஸ்டர் பூமி தொடர்பாக வந்து உண்டாகிற இயற்கை பேரழிவுகள். அடுத்து வந்து பெரிய ஹெட்டிங் வந்து பார்க்க போகிறோம். மேன்மேட் டிசாஸ்டர் மனிதனால் உண்டாக்கப்படும் பேரழிவுகள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆக்சிடெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் மிஸ்கேப்ஸு, ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர், கண்டாமினேஷன் இல்லை அப்படின்னா பாய்சனிங், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், எக்கலாஜிக்கல் வார்ஃபேர். இந்த ஒவ்வொன்றையும் வந்து ஹெட்டிங் வைஸாக வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்துக்கும் வந்து என்னென்ன சப்கட்டிங்லாம் வந்துருக்கு, அதுக்கு வந்து தமிழில் வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னா வந்து மனிதனால் உண்டாக்கப்படும் பேரழிவு. இதில் வந்து வந்து ஆக்சிடென்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஆக்சிடென்ட் அப்படின்னா தமிழில் வந்து அர்த்தம் விபத்துக்கள் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். எதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னா ரோடில் வந்து நடக்கும். ரோடு அப்படின்னா சாலை, ரயிலில் வந்து நடக்கும், விமானம் இதில் ரயிலில் போகும்போது. அடுத்து வந்து ஏர் அப்படிங்கிறது வந்து விமானம் வந்து விபத்துக்குள்ளாகிறது. அடுத்து வந்து சி அப்படின்னா வந்து கடலில் வந்து உண்டாகிற விபத்து. அடுத்து வந்து பில்டிங் கலாப்ஸ் அப்படின்னா வந்து கட்டடம் வந்து இடிஞ்சி உண்டாகிற விபத்து. இது எல்லாமே வந்து மேன்மேட் டிசாஸ்டரு அண்டர் ஆக்சிடென்ட்டில் வந்து வர்றது, விபத்துகள் மூலியமாக நடைபெறது, மனிதனால் வந்து உண்டாக்கப்படுறது. இதெல்லாம் வந்து இருக்குது. அடுத்து வந்து தொழிற்சாலை விபத்துகள் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் மிஸ்கேப்ஸ் அப்படின்னா வந்து தொழிற்சாலை விபத்துகள். இதில் வந்து என்னென்னலாம் வந்திருக்கும் அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் அப்படின்னா வந்து வாயு வந்து கசிவாகிறது. அடுத்து வந்து எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது வந்து வெடிப்பு. அடுத்து வந்து சொபாஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நாச வேலைகள். சேஃப்டி ப்ரீச் அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பு விதிமுறை மீறல் வந்து இதெல்லாம் வந்து வரும். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து தொழிற்சாலை விபத்துகள் மூலிமா வந்து உண்டாகிறது. இண்டஸ்ட்ரியல் மிஸ்கேப்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர். அடுத்த கேட்டிங் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மேன்மேட் டிசாஸ்டரில் ஃபயர் அப்படின்னா வந்து தீன்னு சொல்லி வந்து அர்த்தம். இது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா பில்டிங்கில் நடக்கும், கட்டடத்தில். அடுத்து வந்து கோல், நிலக்கரியில் வந்து நடக்கும். அடுத்து வந்து ஆயிலில் வந்து ஆயில்னால் வந்து எண்ணெய், இதிலெல்லாம் வந்து தீ வந்து உண்டாகும். இது வந்து மேன்மேட் டிசாஸ்டரில் ஃபயர் மூலிமா வந்து உண்டாகிறது. அடுத்து வந்து மேன்மேட் டிசாஸ்டரில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா காட்டுத்தீ. இந்த காட்டுத்தீ வந்து மெயினாக வந்து யார் மூலியமாக வந்து உண்டாக்கப்படுது அப்படின்னா வந்து மனிதர்கள் மூலியமாக தான் வந்து உண்டாக்க வந்து படுது. அடுத்த கேட்டிங் வந்து பார்க்க போகிறோம். மேன்மேட் டிசாஸ்டரில் கண்டாமினேஷன் இல்லை வந்து பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டாமினேஷன் அப்படின்னா வந்து மாசுபடுதல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். பாய்சனிங் அப்படின்னா வந்து விஷமாகுதல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். இதில் வந்து எது மூலியமெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னா ஃபுட் மூலியமாக வந்து நடக்கும், உணவு மூலியமாக. அடுத்து வந்து வாட்டர் அப்படின்னா வந்து தண்ணீர். அடுத்து வந்து இல்லிக்விட்
ட்ரிக்கர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக வந்து மது வந்து விற்கிறது, அது மூலிமா வந்து நடக்கும். அடுத்து வந்து எபிடெமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து தொற்று வியாதிகள் மூலியமாக வந்து உண்டாகிறது. இதெல்லாம் வந்து கண்டாமினேஷன் ஆர் பாய்சனிக் மூலியமாக வந்து உண்டாகிற மேன்மேட் டிசாஸ்டர். அடுத்து வந்து மேன்மேட் டிசாஸ்டரில் வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா பயங்கரவாதிகளோட செயல்பாடு. சரியா? வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பை டெரரிஸ்ட். டெஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா வந்து அழிவு வந்து சம்மந்தப்பட்டது. அடுத்து வந்து மேன்மேட் டிசாஸ்டரில் வந்து எக்கலாஜிக்கல் பற்றி வந்து பார்க்க போகிறோம். எக்கலாஜிக்கல் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அப்படிங்கிறது வந்து இது வந்து என்ன அப்படின்னா வந்து பொல்யூஷன் அப்படின்னா மாசுபடுதல். எங்கெல்லாம் வந்து பொல்யூஷன் உண்டாகும்? ஏரில் உண்டாகும், வாட்டரில் உண்டாகும், நாய்ஸ் மூலிமா வந்து உண்டாகும். ஏர் அப்படிங்கிறத வந்து காற்று, வாட்டர் அப்படிங்கிறது நீர் சம்மந்தப்பட்டது, நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து சவுண்டு மூலியமாக வந்து உண்டாகிறது. இது மூலியமாலாம் வந்து மாசுபடுதல் வந்து உண்டாகும். அடுத்து வந்து சாயில் டீக்ரேடேஷன் அப்படின்னா வந்து மண் சிதைவு வந்து ஏற்படுது. அடுத்து வந்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னா வந்து பல்லுயிர் இழப்பு வந்து ஏற்படுது. அடுத்து வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து பூமி வந்து வெப்பமாகிறது. அடுத்து வந்து சீ லெவல் ரைஸ் அப்படிங்கிறது வந்து கடல் மட்டம் வந்து உயர்றது அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணும். அடுத்து வந்து டாக்ஸிஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா நச்சு கழிவுகள் மூலிமா வந்து உண்டாகிறது. அடுத்து வந்து நியூக்ளியர் ஆக்சிடென்ட் அனுபவத்துகள் மூலிமா வந்து உண்டாகிறது. இதெல்லாம் வந்து எக்கலாஜிக்கல் சுற்றுச்சூழல் மாசுபாடு மனிதனால் உண்டாக்கப்படுறது. அடுத்து வந்து ஃபைனலாக வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா மேன்மேட் டிசாஸ்டர் வார்ஃபார் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து போர் முறைகள். கன்வென்ஷனல் வழக்கமாக வந்து நடக்கிறது. அடுத்து வந்து கெமிக்கல் மூலியமாக வந்து நடக்கிறது. கெமிக்கல் அப்படின்னா ரசாயனம். அடுத்து வந்து நியூக்ளியர் அப்படின்னா வந்து அணு மூலியமாக வந்து நடக்கிறது. இது வந்து போர் முறைகள் வந்து போர் வந்து நடக்கிற டயத்தில் மனிதனால் வந்து உண்டாக்கப்படுற பேரழிவுகள். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அது வந்து என்னென்ன டைப்லாம் வந்துருக்கு, அதில் வந்து ஒவ்வொரு சப்கட்டிங் வந்து பார்த்துருக்கோம் தமிழில். இது வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். தமிழில் வந்து சொல்லியிருக்கனால நல்லா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.